அஸ்ஸலாமு அலைக்கும். இது தாய்லாந்து டிஷ்மா சாப்பிட்ற உணவு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பசியால். சீனி, தேங்காய் பூ, இந்த இதை என்ன செய்யணும், கையால் எடுக்கிறேன், என்ன சிரமமாக என்ன இருக்கா. இது அப்படியே அறுக்கணும் கத்தியால், தோணை அப்படியே உளுந்துடும். தேங்காய் சீனி போட்டுட்டா ரொம்ப ருசியாகிக்கும். நீங்கள் போய் வாங்கி தின்னுங்க. இப்போ தாங்க நம்மளுக்கு சோளம் நல்லா கிடைக்கலாம். இதை கையால் அறுத்துக்கிட்டிங்கனால உங்களுக்கு ஒரு கையை பிடிச்சி ஒரு கையால் அந்த இதை கீறிக்கிட்டிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, விலங்க. அது நான் கீரை நம்ம காட்டுறேன். நான் ஒரு தேலன்னு செய்கிறேன். சரி, விலங்க சான்ஸ் இல்லை உங்களுக்கு. சரி, இப்போ காட்டுறேன். கொஞ்சம் அப்படி கை சுட்டுட்டுமா. இதில் இன்னும் கொஞ்சம் ஈகிரி எடுக்கணும். அதுக்குள்ள எனக்கு அவசரம். தேங்காய் பூ, சீனி எல்லாம் இப்படி பெரட்டி அங்கே தருவான் தாய்லாந்தில். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது திண்டாலே வயிறு நிறைஞ்சிரும். சோளத்துக்கு சீனி தேங்காய் பூலாம் திண்டா அவளை விட மிச்சமாக்கும். ரொம்ப ருசியாகிக்கும். கொஞ்சம் தான் வெட்டிக்கிறேன், கொஞ்சம் வெட்டணும். அதில் இருக்குது. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையினால் வெட்டதுனால கொஞ்சம் கீழே வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு வெட்டினதை காட்டையில். மாஷா அல்லா, ரொம்ப சூப்பர். நல்லா சடசடன்னு வந்துடும். அரிசிட்டு வச்சு அவிச்சு ரொம்ப நல்லது ஒன்று உடல். இந்த மாதிரிலாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு கடையில் பசியாரு கொடுங்க. ஒத்த கையினால் வெட்டினால மெதுவாக வரும். 2 கை வச்சு வெட்டினா மடாண்டு சீவி தள்ளிடுவேன். ரொம்ப இந்த பசியார் ரொம்ப பிடிக்கும். காலை பசியாருக்கு திடீர்னு நைட்டில் பசிச்சுட்டா சோளம் ரெடியாக இருந்தால் வீட்டில் இருந்தால் தேங்காய் பிடிக்கும், சீனிக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு கவரில் போட்டு தருவான். நான் அதை என்ன செய்வோம், கொண்டு போய் இப்படி உருத்தி அள்ளி தீம்ப பசியாருக்கு. ரொம்ப ருசி. நான் இனிப்பு பச்சார் புட்டு அரிசிலாம் திம்பேன். அதை படைக்கு போய் 2 இலக்கம் தட்டி போட்டுக்கலாம். நான் இலக்காய் போட்டோன்னு நம்ம புட்டரிசிக்கு வசதி வைக்கும். இது புடையெல்லாம் செஞ்சு இப்போ தான் நமக்கு தான் சோளமாக கிடக்கிறே இருக்குது. எல்லா பறக்கத்தும் இப்போ வந்துட்டு வெளிநாட்டு சாமான்லாம். அப்போ இந்த அளவுக்கு வராது. ரொம்ப ருசி. பசியோடு இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.